1988 ஜனவரி 7 இருந்து ஜனவரி 30 வரைக்கும் ஒரு 23 நாள் ஜானகி அம்மையார் முதலமைச்சரா இருக்கிறாங்கங்க. இந்த காலகட்டத்துல ஜனவரி 28ஆம் தேதி ஜானகி அம்மையார் தங்களுடைய பெரும்பான்மையை காட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அன்னைக்கு சட்டமன்றத்துல வாக்கெடுப்பு நடக்க போகுது. இந்த வாக்கெடுப்புல ஜானகி அம்மையார் அவங்களுடைய பெரும்பான்மையை காட்டணும். அந்த சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இந்த காலகட்டத்துல ஜெயலலிதா அம்மையாருக்கு 33 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருதுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏடிஎம்கேல மொத்தம் 130 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இதுல 33 எம்எல்ஏக்கள் ஜெயலலிதா அம்மையாரை சப்போர்ட் பண்றாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 97 எம்எல்ஏக்கள் ஜானகி அம்மையாரை சப்போர்ட் பண்றாங்க. இது பெரும்பான்மைக்கு பத்தாது இல்லைங்களா? 118 எம்எல்ஏ வேணும் பெரும்பான்மை காட்டணும் அப்படின்னா. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருது. இதே சமயத்துல ஜனவரி 28 வருது. வாக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மை காட்ட வேண்டிய சூழலும் ஏற்படுது. இந்த சூழ்நிலையில சபாநாயகர் பி.எச். பாண்டியன் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆதரவு கொடுத்த 33 எம்எல்ஏக்களையும் தகுதி நீக்கம் செய்யறாருங்க. சபாநாயகர் பி.எச். பாண்டியன் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் ஆதரிச்ச 33 எம்எல்ஏக்கள் மீதும் கட்சி தாவல் தடை சட்டத்தை போட்டு அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சாருங்க. ஜானகி அம்மையார் ஆதரிச்ச 97 எம்எல்ஏக்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் ஆதரிச்ச 33 எம்எல்ஏக்களுக்கும் இடையில சண்டை வந்துருதுங்க. சட்டமன்றத்திலேயே சண்டை வந்துருது. பெரிய சண்டையா வெடிக்குது. சேரை தூக்கி உடைக்கிறாங்க, மைக்கை தூக்கி அடிக்கிறாங்க, பேப்பரை கிழிச்சு எறிகிறாங்க, செருப்பு விட்டு எறிகிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனையே வந்துருதுங்க. சபாநாயகர் இந்த நேரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, காவல்துறையினரை வெளியில இருந்து சீருடை அணிந்த காவல்துறையினரை உள்ள கூப்பிட்டு தடியடி நடத்த வச்சிடறாரு. எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பாருங்க. முதல் முறையா தமிழக சட்டமன்ற வரலாறுலேயே சீருடை அணிந்த காவல்துறையினர் உள்ள வராங்க. உள்ள வந்து உள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறாங்க. எல்லாரும் கிடையாது. ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் 33 பேர். அவங்கள தடியடி நடத்தி அவங்கள குண்டு கட்டா தூக்கிட்டு கொண்டு போய் வெளியே போட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 97 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிறாங்க. 97 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்டை வாங்கி ஜானகி அம்மையார் முதலமைச்சராக தொடருவார் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் அறிவிச்சாருங்க. யோசிச்சு பாருங்க, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மக்கள் பிரதிநிதிகள். அவங்க வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அரசியல் கட்சி தலைவர்கள், முன்னாள் அமைச்சரெல்லாம் இருந்திருப்பாங்க. மக்களுடைய பிரதிநிதிகள். லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்து அவர்களுடைய பிரதிநிதிகளா சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிறவங்க. இவங்களை போய் தடியில் அடிச்சு சட்டமன்றத்திலிருந்து வெளியே விரட்டி விடுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. சோ ஆளுநர்கிட்ட இந்த பிரச்சனை போகுது. ஆளுநர் என்ன பண்றாரு அப்படின்னா, சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி தான் இந்த வாக்கெடுப்பு நடந்திருக்கு, இது செல்லாது, நான் ஆட்சியை கிளச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை கிளச்சு விட்டாருங்க. என்ன காரணம் சொல்லி கிளச்சு விடுறாரு அப்படின்னா, சட்டமன்றத்துல ஒரு ஜனநாயகமே இல்ல, அங்க ஒரு டெமோக்ரஸியே இல்ல, அங்க ஒழுங்கு முறைகேடு நடந்திருக்குது, நேர்மை முறைகேடு நடந்திருக்குது, ஜனநாயக முறைகேடு நடந்திருக்கு, சட்ட முறைகேடு நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்துதான் ஜானகி அம்மையார் இன்னைக்கு முதலமைச்சர் ஆட்சியில தொடர்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஆட்சியை நான் கலைச்சு விடுறேன், எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி ஸ்டேட் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி விடுறாருங்க.